ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தமிழ் டியூட்டோரியல்ஸ். நான் உங்கள் அருண்எஸ்வி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டியூட்டோரியல் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் எப்படி பபுள்ஸ் வந்து உருவாக்குறது, அதாவது சோப்பு நுரைய வச்சு ஊதுற மாதிரி பபுள்ஸ் வந்து எப்படி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லேயே உருவாக்கலாம், எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ப்ளகினுமே இல்லாமல் நம்ம எப்படி உருவாக்கலாம்னு பார்ப்போம் வாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போது இந்த மாதிரி வந்து பபுள்ஸ் நமக்கு வரும். ஓகே, இப்போ டுட்டோரியலுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டை நான் சேவ் பண்ணிக்கிறேன். பபுள்ஸ்னு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து உருவாக்கிக்கலாம். இல்லை நியூ காம்ப் கூட நான் உருவாக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே இம்போர்ட் பண்ணதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஒரு நியூ காம்போசிஷன் ஒரு உண்டாக்கிறேன். இது 1920 1080 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போது இதில் ஒரு பேஸ் ஃபுட்டேஜ் வந்து வைக்கிறோம். பேஸ் ஃபுட்டேஜ் வந்து இது இருக்குது. இப்போ இதை வந்து நான் எடுத்து வைக்கிறேன். இப்போது இதை வந்து நான் இங்கே வரைக்கும் வச்சு டைமை வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு வீடியோ, நமக்கு வந்து வீடியோ மாதிரி இருந்துச்சுன்னா அதோட பபுள்ஸும் இருக்கும், இதோட பபுள்ஸும் இருக்கும், அது ஒன்று செட் ஆகாது. அதனால் நான் வந்து இந்த மாதிரி வீடியோ வந்து ஃப்ரேமாக மாற்றிக்கிறேன். இப்போது நம்ம ஸ்லைடரை வந்து ஸ்டார்டிங்கிலேருந்து கடைசி வரைக்கும் நம்ம ஓட்டினாலும் எதுவும் அசையாது, ஏன்னா ஸ்டில் ஃப்ரேமாக ஆக்கிட்டனால. இப்போது இதில் ஒரு நியூ சாலிட் லேயரை வந்து இது பண்ணுறேன். இதை பேர் வந்து பபுள்ஸ்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, பபுள்ஸ்னு கொடுத்துக்கிறேன். இது எந்த கலரில் வேணாலும் இருக்கலாம் சாலிடு, ஏன்னா நம்ம அது மேலே எஃபெக்ட் போடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் வந்து மாறிக்கிறோம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, இந்த பபுள்ஸ் வந்து இப்போ நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு கண்ட்ரோல் ஸ்பேஸ் அமுக்குனிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஆனால் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வராது, ஏன்னா இது வீடியோ கோபைலட்டோட கன்சோல்னு ஒரு ப்ளகின். இது நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இப்போ கண்ட்ரோல் அமுக்கி ஸ்பேஸ் அமுக்கணும்னா இந்த மாதிரி ஷார்ட்கட் வரும். இதுலேயே வந்து நம்ம ஏதாவது எஃபெக்ட் வேணும்னா இதில் நம்ம டைப் பண்ணி இதை சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் எஃபெக்டில் போயிட்டு நம்ம இதை ஃபஸ்ட்டு இந்த சாலிட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போயிட்டு இதில் வந்து நம்ம சர்ச் பண்ணி நாம் வந்து எடுத்துக்கலாம். இந்த சிமுலேஷன்லேயே போயிட்டு இந்த கீழே ஃபோம்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். இந்த ஃபோம் தான் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த ஃபோம் எஃபெக்டை வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பபுள்ஸ் மாதிரி வர மாதிரி அந்த எஃபெக்ட் வந்து கிடைக்கும். இது லைன்ஸ் மாதிரி காட்டும். இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்ன பண்ணணும்னா இந்த ப்ரொடியூசர் அப்படின்னு இருக்கும், இதுதான் உருவாக்கும் அந்த பபுள்ஸை. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் பாயிண்ட், எந்த பாயிண்ட்லேருந்து இந்த பபுள்ஸ் எல்லாம் உருவாகணும் அப்படிங்கிறது தான். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்த கையில் வச்சு ஊதுறாங்கள்ல அந்த பிளாஸ்டிக் வழியாக வரணும், அந்த ஹோல் வழியாக, அதனால் அந்த ஹோல் வந்து நான் கொடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரொடியூசர் சைஸு, அது எப்படின்னா இப்போ பாருங்கள், இப்போ இந்த ப்ரொடியூசர் சைஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த வட்டத்துக்குள்ளேருந்து ஃபுல்லாக வந்து பபுள்ஸ் வந்து எமர்ஜ் ஆகும். அதே இது வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ஓட்ட வழியாக மட்டும் வந்து அந்த பபுள்ஸ் வந்து வெளியே வரும். அதுதான் இந்த ப்ரொடியூசரோட XY சைஸஸ்ஸு. ஒய் சைஸ்னால் அந்த வெர்டிக்கலு, அதே இது எக்ஸ் சைஸ்னால் ஹரிசாண்டல், இந்த மாதிரி ஆக்சிஸில் பெருசாகும் சிறுசாகும். இதில் 0.030 தான் வந்து இதாக இருக்குது. அதையே வந்து நம்மளும் கொடுத்துக்கலாம். இதில் எதுவும் பெருசாகணும் மாற்ற வேணாம், அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொடியூசர் ஓரியன்டேஷன்னா எந்த பக்கம் திரும்பி இருக்கணும் அப்படிங்கிறது தான். இதை வந்து நான் இந்த மாதிரி வந்து அந்த ஹோலை வந்து நான் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அது நமக்கு இப்போதைக்கு வந்து தேவை கிடையாது, அதனால் அதை அப்படியே விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ரேட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு வச்சோம்னா அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ 1ல் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பபுள்ஸ் வந்து வருது. இதை வந்து நான் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ 0.5ன்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா பபுள்ஸோட எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா ஒரு செகண்டுக்கு இத்தனை ப்ரொடியூஸ் பண்ணும், இத்தனை பபுள்ஸ் வெளியே வரும் அப்படிங்கிறது தான் அதோட
மீனிங்கு. இப்போ நான் 0.5 வேலை 0.1ன்னு கொடுத்துருக்கேன்னு வைங்களேன். இப்போது இதை வந்து பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கம்மியான பபுள்ஸ் தான் வரும். ஆக்சுவலாக இப்படி வச்சாலே ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஆனால் அது நம்மளோட நீட்ஸ் தான். அது எப்படி வச்சா உங்களுக்கு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ரொடக்ஷன் ரேட்டை அதிகப்படுத்திக்கலாம். இப்போ நான் 0.2 வச்சேன்னா நான் ஓரளவுக்கு வரும். ஓகே, இந்த மாதிரி வச்சா போதும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா பபுள்ஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த பபுள்ஸில் வந்து சைஸ் எந்த அளவுக்கு நமக்கு வந்து சைஸ் பெருசாகணும் அப்படிங்கிறது தான் இந்த பபுள்ஸோட சைஸு. இப்போ மேக்ஸிமம் சைஸே வந்து இந்த அளவு தான்னா இந்த அளவுக்கே நிற்கும். இதை வந்து மேக்ஸிமம் சைஸ் வந்து ஒரு 1 வச்சோன்னா பெரிய பெரிய பபுள்ஸாக வரும். அவ்வளோ பெருசு நமக்கு தேவையில்லை, அதனால 0.5 வச்சுக்கிறேன். ஓகே, மற்றபடி இது லைஃப் ஸ்பேன் வந்து நீங்கள் எந்த அளவு கொடுக்குறீங்களோ, சைஸ் வேரியன்ஸும் ஒன்றும் பெருசாக இல்லை. இப்போ ஒரு இதுக்கும் பெரிய பபுளுக்கும் சின்ன பபுளுக்கும் எவ்வளோ வேரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ இதை வந்து அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா பெரிய பபுளாக இருக்கும், ஒன்று வந்து ரொம்ப சின்ன பபுளாக இருக்கும். அதுதான் வந்து இதோட மீனிங்கு. அதே இது வந்து சைஸ் வேரியன்ஸ் வந்து 0ல் வச்சிங்கன்னா எல்லா பபுளும் ஒரே சைஸில் இருக்கும். அதுதான் இந்த சைஸ் வேரியன்ஸுங்கிறது. லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைஃப் ஸ்பேனில் 300 அப்படின்னு கொடுத்துருக்கோமா, இதை வந்து நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னா முட்டை வந்து கொஞ்சம் அந்த ஃபார்ம் ஆகி கொஞ்சம் நேரத்துலேயே வெடிச்சிடும். அதுதான் லைஃப் ஸ்பேன், அதாவது ஆயுள் காலம் தான் அது. அதை வந்து நான் ஒரு 60 கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னா பபுள்ஸ் வந்து டக்குன்னு கொஞ்ச நேரத்தில் அப்படியே போய் வெடிச்சிருச்சா, ரொம்ப தூரத்தை ரீச் பண்ணாது. இது லைஃப் ஸ்பேன் வந்து ஒரு 300 அவங்க கொடுத்துருக்க மாதிரியே கொடுத்தோம்னா இந்த மாதிரி வந்து வெடிக்காது, நல்லா அப்படியே வீடியோ முடிகிற வரைக்கும் அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த லைஃப் ஸ்பேனுங்கிறது. நான் ஒரு 60 கொடுத்துக்கிறேன். அடுத்து பபுள் க்ரோத் ஸ்பீடுன்னா ஒன்றும் இல்லை, அது பெருசாகிற ஸ்பீடு தான். நீங்கள் இருந்து டப்புன்னு பெருசாகுதில்ல, அந்த ஸ்பீடு தான். அதனால் ஸ்ட்ரென்த்து வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லை, அப்படியே விட்டுடலாம். இப்போது அதுக்கடுத்து வந்து ஃபிசிக்ஸ் டேபுக்குள்ளே வாங்க. ஃபிசிக்ஸ் டேபுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த இதில் வந்து நம்ம எதுவும் மாற்றுற மாதிரி இருக்காது. இதில் மெயினாக பார்க்க போகிறது இந்த ஸ்டிக்கினஸ்ஸை வந்து நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா அந்த பபுள்ஸ் எல்லாம் ஒட்டியே வரும். அதே இது ஸ்டிக்கினஸ்ங்கிறது ஒட்டுறது தான் மீனிங்கு, ஒட்டியே வரும். அதே இதை வந்து 0 கொடுத்துட்டேன் அப்படின்னா அப்படியே அந்த ஒரு ஃப்ளோவாக அப்படியே போயிட்டே இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று இது இல்லாமல். ஓகே, அதனால் ஸ்டிக்கினஸ் அப்படியே இருக்கட்டும். இதில் வேறு எதுவும் மாற்ற வேணாம். இப்போ விண்டு வந்து 90 டிகிரியில் இருக்குது, அதாவது இப்படி போகிற மாதிரி இருக்குது, லெஃப்ட் டு ரைட்டு போகிற மாதிரி இருக்குது. விண்டு ஸ்பீடை நம்ம அதிகப்படுத்தி பார்ப்போம். அதிகப்படுத்தி பார்த்தோன்னா உங்களுக்கே தெரியும், இந்த போகுதா, லெஃப்ட் டு ரைட்டு போகுதா. இது விண்டோட ஸ்பீடை வந்து 0ன்னு வச்சு பார்த்தோன்னா இப்போ பார்த்தோம்னா என்ன ஆகும், ஸ்ட்ரைட்டாக மேலே போகுது. ஏன்னா விண்டு டைரக்ஷன் 0ல் இருக்குது. இதே -90 அப்படின்னு வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். இங்கேருந்து முட்டை விட்டால் இப்படி போகிற மாதிரி கரெக்டாக வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, வேறு எதுவும் இந்த டர்புலன்ஸ்லாம் வச்சோம் அப்படின்னா அப்படி ஒரு சூறாவளி மாதிரி அப்படியே கொஞ்சம் ஒரு வேரியேஷன் வந்து கிடைக்கும். டர்புலன்ஸ் வச்சோன்னா அது 0.5 தான் இருக்குது, அது கரெக்டு தான். இல்லைன்னா ஆர்டராக யூனிஃபார்மாக போகும். இப்போ இந்த டர்புலன்ஸே வந்து கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னா அப்படியே ஒரே மாதிரி போகும். அதுக்கு வந்து டர்புலன்ஸை 0.05 அவங்க கொடுத்த மாதிரி 0.5லேயே வச்சுக்கலாம். ஓகே, வேறு ஒன்றும் மாற்றோன்னா இது ஜூம்னா இந்த ஜூம்லாம் வந்து இப்போ டிராஃப்ட்லேருந்து ரெண்டருக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நமக்கு ஓரளவுக்கு அந்த ஒரு பபுளோட ரியலிஸ்டிக் ஒரு இது வந்து வந்துடும். ஓகே, இப்போது இந்த ஜூம் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜூம் வந்து 1ன்னு இருக்குது. இதை வந்து நம்ம கூட்டினோம் அப்படின்னா அந்த முட்டை வழியாக நமக்கு தெரிகிறது வந்து கொஞ்சம் ஜூம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த மொத்த சீனையே அந்த வந்து ஜூம் பண்ணுறது தான் அந்த ஜூமு. சாரி, அது நமக்கு தேவைப்படாது, அது அப்படியே நம்ம வச்சுக்கலாம். ஓகே, யூனிவர்ஸ் சைஸும் அதே மாதிரி தான் இருக்கும். யூனிவர்ஸ் சைஸும் ஒன்லேயே வச்சுக்கோங்க. ஓகே,
நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டரிங்குள்ளே வாங்க. ரெண்டரிங்குள்ளே வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட்டுங்கிறத டிரான்ஸ்பரண்ட்லேயே வந்து இருக்கட்டும். ஏன்னா டிரான்ஸ்பரண்ட் இருந்தால் தான் பின்னாடி இருக்கிறது வந்து தெரியும். சாலிட் ஆன் டாப் இதெல்லாம் வச்சிங்கன்னா கரெக்டாக வராது. அதனால டிரான்ஸ்பரண்ட்லேயே இருக்கட்டும். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்விரான்மெண்ட் மேப். என்விரான்மெண்ட் மேப் வந்து எப்பயுமே அந்த கீழே இருக்கிற வீடியோ இருக்குல்ல, அதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஏன்னா அதோட ரெஃப்ளெக்ஷன்ஸ் வந்து இதில் தெரிகிற மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அதனால இப்படி வச்சுக்கிறோம். இது சோர்ஸ்லேயே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். இப்போது நம்ம இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் இது ரொம்ப வந்து அந்த ப்ளூ கலரு இந்த மாதிரி கலராக இருக்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கலாம். அப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எஃபெக்டில் போயிட்டு கலர் கரெக்ஷனில் டிண்ட்டுன்னு ஒரு இருக்கும். டிண்ட்டு கொஞ்சம் வச்சுக்கோங்க. டிண்ட் வச்சுட்டு இதோட டிண்ட் அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ரொம்ப வைக்க வேணாம். டிண்ட் அமௌண்ட்டை கொஞ்சம் ஒரு வீடியோவுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 50 வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வந்து அந்த வீடியோ வந்து கிடைக்கும். ரெஃப்ளெக்ஷன் ஸ்ட்ரென்த் வந்து ஓகே, ரெஃப்ளெக்ஷன் ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம கூட்டினோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டாக நம்மளோட வீடியோவோட அது வந்து மெர்ஜ் ஆயிரும். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஏதாவது வீடியோ வந்து தேவைப்பட்டுச்சுன்னா கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல டுட்டோரியலில் சந்திப்போம். பாய்.